வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் கால்நடை வளர்ப்பு பற்றிய தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மிஸ்டர் உழவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டில் இருக்க காய்கறி கழிவுகளை எப்படி ஈஸியாக உரமாக மாற்றலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பிளாஸ்டிக் வாளிங்க. அது பழைய வாளியாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிளாஸ்டிக் வாளியை எடுத்து அதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அதோட அடிப்பகுதிகளையும் பக்கவாட்லேயும் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கிறோங்க. இது மாதிரி போடுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காய்கறி கழிவுகளை மக்க வைக்கிற முறை பார்த்திங்கன்னா காற்றோட்ட முறையில் தான் மக்க வைக்க போகிறோம். ஒன்று காற்றில்லா சுவாசம், காற்றுள்ள சுவாசம்னு சொல்லுவோம். நம்ம காற்றுள்ள முறையில் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய உரங்கள் எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லபடியாக இருக்குங்க. சீக்கிரமும் உரங்கள் கன்வெர்ட் ஆயிரும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைட்லேயும் அடியிலையும் நம்ம நிறையா ஹோல்ஸை எடுத்துக்கிறோங்க. அடுத்தது நம்ம இதில் என்னென்ன விதமான காய்கறி கழிவுகளை இடலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தேங்காய் நார் இருக்கும் பார்த்தீங்களா, தேங்காய் உரித்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் நாரை நீங்கள் கொஞ்சம் அடிப்பகுதியில் போட்டுக்கலாம். இது மாதிரி எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அடியில் இந்த தேங்காய் நார் போட்டோம்னா ஈரத்தை உறிஞ்சி வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் தேங்காய் நார் கிடைக்கலன்னா ஏதாவது நியூஸ் பேப்பரோ சின்ன சின்ன அந்த கார்ட்போர்டு அட்டைகளையோ நீங்கள் அடியில் போட்டு வச்சுக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம என்னென்ன காய்கறி கழிவுகள் கிடைக்குதோ, உதாரணத்துக்கு தக்காளி, வெண்டைக்காய், அது மாதிரி என்னென்ன காய்கறி கழிவுகள் கிடைச்சாலும் நம்ம இந்த முறையில் போட்டு கழிவுகளாக மாற்றிடலாங்க. நான் கொஞ்சம் சாம்பலும் சேர்த்து எடுத்துக்கிறேன். சாம்பல் சேர்த்து எடுக்கிறதுக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பலில் அதிக அளவு பொட்டாசியம் சத்து இருக்குங்க. இந்த பொட்டாசியம் சத்து அதிக அளவு கிடைச்சா தாவரங்கள் சீக்கிரமாகவே வளரும். அதோட நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சீக்கிரமாக பழங்களும் காய்கறிகளும் பிடிக்கிறது ஊக்குவிக்கப்படுங்க. அதனால் நான் வீட்டில் சாம்பல் எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம தேங்காய் நார் கழிவுகளை அடியில் நிரப்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நார்மல் சாயில், அதாவது நம்ம வீட்லேயோ இல்லை தோட்டத்துலேயோ கிடைக்கக்கூடிய மண்ணுங்க. அந்த மண்ணை ஒரு படலமாக, அதாவது ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த தேங்காய் நார் மேலே நம்ம தூவணுங்க. இந்த மண் எதுக்காக நம்ம போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணில் இருக்க நுண்ணுயிர்கள் அதிக அளவு பெருகி நம்ம காய்கறி கழிவுகளை ஈஸியாகவே மக்க வைக்குங்க. அதுக்காக நம்ம சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்ணை எடுத்து வச்சுருக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு என்னென்ன காய்கறி கழிவுகள் கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் இது மேலே தூவி விட்டுணுங்க. உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் வெங்காயத்தோலும் வெண்டைக்காய் தோலும் இருக்குது. அதை முன்னாடி போட்டு காமிக்கிறேன். நீங்கள் என்னென்ன கழிவுகள் கிடைச்சாலும் அதை உள்ளே தூவிடலாங்க. உதாரணத்துக்கு தக்காளி பழத்தோலாக இருக்கட்டும், வெங்காயத்தோல், பூண்டு தோல், என்னென்ன தோல்கள் கிடைக்குதோ, இல்லைன்னா முட்டை ஓடு, இந்த மாதிரி எல்லா வகையான காய்கறி கழிவுகளையும் நீங்கள் உள்ளே தூவி விட்டுலாங்க. அது சீக்கிரமாகவே மக்க ஆரம்பிச்சிடும். டீ தூள் கிடைச்சாலும் அந்த வீட்டில் யூஸ் பண்ணுற டீ தூளை கூட இதில் நம்ம கொட்டிடலாங்க. டீ தூள்லையும் அந்த அளவுக்கு நிறையவே சத்து இருக்குது. அதை மக்க வச்சு செடிகளுக்கு கொடுத்தோன்னா செடிகள் சீக்கிரமாகவே வளரும். அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவுடங் ஸ்லரி, அதாவது சாணத்தை ஒரு தண்ணியில் விட்டு கரைச்சி ஒரு படலமாக அது மேலே தூவி விடணுங்க. தூவி விட்டுட்டு அது மேலே ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கூட வேணால் சின்ன லேசாக சாம்பலை தூவி விட்டுருணுங்க. இந்த மாதிரி சாம்பலை தூவி விடுறதுனால நமக்கு குப்பைகள் மக்கும்போது அந்த சாம்பலில் இருக்க பொட்டாசியம் சத்தையும் எடுத்துக்கிட்டு சீக்கிரமாகவே மக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது நான் அது மேலே காய்கறி கழிவுகளையும், நீங்கள் என்னென்ன கழிவுகள் கிடைக்குதோ காய்கறி கழிவுகள், அதை தூவி விட்டுருணுங்க. தூவி விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி மேலே சாணக்கரைசலை தெளித்து விடணுங்க. சாணக்கரைசலை தெளித்து விட்டுட்டு அதே மாதிரியே அது மேலே சாம்பலையும் பழையபடியே தூவி விடணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு காய்கறி கழிவுகள் கிடைக்குதோ முதல் தடவை மட்டும் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா போதும். அதாவது காய்கறி கழிவுகளை அதிக அளவு எடுத்து வச்சுட்டு இந்த முறையில் செஞ்சு விட்டுருங்க. அடுத்தது நம்ம வீட்டில் பழக்கழிவுகள், பழத்தோல், அது மாதிரியெல்லாம் கூட கிடைக்கும். உதாரணத்துக்கு வாழைப்பழத்தோல், ஆரஞ்சு பழத்தோல், அப்புறம் மாதுளம்பழத்தோல், இந்த மாதிரி தோல்கள்லாம் கிடைக்கும். அதையும் நீங்கள் மேலே எடுத்து வச்சிடலாங்க. கடைசி மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம மக்க வைக்கிறதுக்கு நுண்ணுயிர்களை பெருக்கணும். அந்த நுண்ணுயிர்களை பெருக்கிறதுக்காக பழைய புளிச்ச மோர் எடுத்துக்கோங்க. புளிச்ச மோரை எடுத்து அதை இது மேலே தூவி விட்டுருங்க.
இந்த மாதிரி தூவி விட்டிங்கன்னா இதில் நுண்ணுயிரிகள் ஆட்டோமேட்டிக்காக பெருகி நம்ம குப்பைகள் வந்து ஈஸியாகவே மக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த வாளியோட மேற்பகுதியை மூடி வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு மூடியோ இல்லைன்னா சின்ன ஒரு அட்டையோ அது மேலே எடுத்து வச்சுருங்க. அடுத்தது நம்ம இப்போது பழத்தோல்கள் பழக்கழிவுகள் எல்லாத்தையும் வந்து இது மேலே கொட்டிக்கிட்டே வரலாங்க. ஒரு மாதத்துக்குள்ளே வந்து நம்மளோட காய்கறி கழிவுகள் நல்லாவே மக்கி உரமாக மாறிடும். நமக்கு சீக்கிரமாகவே குப்பைகளை மக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கழிவுகளை கொட்டி 1 மாதம் நிப்பாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு குப்பைகள் நல்லாவே மக்கி நல்லபடியாகவே தெரியும். இந்த கருப்பு கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சாம்பலோட எக்ஸ்ட்ரா. இவ்வளோதாங்க, காய்கறி கழிவுகளை ஈஸியாக நம்ம வீட்டிலையே உரமாக மாற்றிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.